குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு சிம்பிளான ஒரு கேரட் ஜூஸ் தாங்க. ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. அப்புறம் நல்லா ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமன் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஹனி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணலாங்க. கேரட்டை என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டுறணும். ஒரு துண்டு இஞ்சி இருக்குது, அதையும் போட்டுட்டு அப்படியே அடிச்சிட வேண்டியதான். ஜூஸாக அடித்து குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம காலையில் நீங்கள் முடிஞ்சுனா குடிங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 11 o'clock குடிங்க. நல்ல முகம் பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயம் ஹீமோகுளோபின் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு. அதுவும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல முகப்பொலிவு, உடலும் அழகாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கிறச்ச நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். வெயிட்டு குறையுங்க கேரட் ஜூஸ் குடிக்கும்போது. ஆனால் இதில் பால், சர்க்கரை அதெல்லாம் போட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, இதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணலாம் அப்படின்னா அந்த பாருங்கள், ஒரே ஒரு துண்டு இஞ்சி இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுப்போம். அதே சமயம் நிறைய தண்ணியாகவும் குடித்தாலும் நல்லா இருக்காது. இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கும் போது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 3 நாள் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இதை அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஒரு டம்ளர் தான் ஜூஸ் எடுத்துருக்கேன், நிறையெல்லாம் எடுக்கலை, போரும் எனக்கு. அதை அப்படியே ஊற்றிடலாம். ஓகேவா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு லெமன் இதாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்பூனை போட்டு கலக்கிட்டு சூப்பராக குடிக்க வேண்டியது தான். அப்புறம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இதில் என்ன, புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் வெள்ளங்கில் அதாவது சேர்த்துக்கோங்க. அப்படியே இல்லைன்னா கூட அப்படியே குடிச்சிடலாங்க. ஆனால் குடிக்கும்போது எப்படி, நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி இந்த ஜூஸை குடிக்கணுங்க. அப்போ தான் இதனுடைய சத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடம்பே நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? இது நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பால் வேண்டாம், சுகர் வேண்டாம். ஹனி நான் சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஈஸி தான், பண்ணி பாருங்கள். நல்லா பழன்னு வந்துடுவீங்க. இப்போ இந்த கேரட் நம்ம வடிகட்டணும் இல்லையா, அதை எடுத்து செடிக்கு போட்டுருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி போடாமல் இருந்தால் கொஞ்சம் ஃபேஸ்க்கு போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் இப்போ இதை பண்ண முடியாது, ஏன்னா இஞ்சி போட்டிருக்கோம், காரமாக இருக்கும். செடிகளுக்கு போட்டுருங்க. ஓகேவா? அடிக்கடி இந்த ஜூஸ் பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.